ஆராதனை என்றால் என்ன? ஒரு சிலர் என்ன சொன்னீங்க, நல்லா துதிச்சு பாடுறது. இன்னொருத்தங்க என்ன சொன்னீங்க, ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பு இல்லை. நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆராதனை என்றால் என்ன? சூப்பர், கனம் பண்றது. வெரி குட் பாயிண்ட். நான் எடுத்து வச்சிருந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. 3 பேருமே சொன்ன பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அதுல வேற யாராவது? ஆராதனை கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல். சூப்பர். வேற? நம்ம அன்பை வெளிப்படுத்துறது. இன்னைக்கு மெசேஜ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எல்லாமே சொல்லிட்டீங்க. சரி, வேற ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? கர்த்தரை பற்றி யார்கிட்டயா சொல்றது, இவாஞ்சலிசம். கரெக்ட் தான். ஓகே. நமக்கு நடந்த நன்மையை சொல்றது. ஓகே. வேற? இந்த பாஸ்டர் அன்னைக்கு செய்தி எப்படியோ முடிச்சிருவார் போல, வேற வேறன்னு கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அப்ப இவ்வளவு நாள் ஆராதனை எதுன்னு தெரியாம தான் ஆராதிச்சுட்டு இருந்தீங்களோ? கர்த்தரை துதிப்பது. சூப்பர். சரி, சொன்னது போலதான் பக்திக்குரிய வெளிப்பாடு. நான் ஆண்டவரை நான் பக்தியாய் பயபக்தியாய் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் என்னன்னா ஆராதனை. சொல்லுங்க, பக்தியாய் என் பக்தியை வெளிப்படுத்துவது. சொல்லுங்க. இது ஒரு ஆளுக்கு மேல பயம் இருக்குன்னா எப்படி பண்ணுவீங்க? ஐயோ அவங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுக்கமா பயமா என்ன பண்ணுவோம், அப்படி நிக்கிறத போல ஆராதனை என்பது கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவது, உங்களுடைய பயபக்தியை கர்த்தருக்கு முன்பதாக தெரியப்படுத்துவது. அன்னைக்கு பிற மதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பக்தியை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? அப்படியே படுத்து சாஷ்டாங்கமா விழுந்து அங்க பணிந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த அங்க பிரதிஷ்டன் சொல்லக்கூடிய காரியங்களை பாக்குறாங்க. அப்ப அதே போல இதே போல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடவுளுக்கு எப்படி நான் அந்த பக்தியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்து அவங்க எப்படி செய்யறாங்க. அப்ப அதே போல நம்முடைய ஆண்டவருக்கு என்ன, எப்படி அவருக்கு பிடித்தமான ஆராதனை எது என்று சொல்லி தான் அன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சபை கூடி வருகிற இந்த நேரத்துல பாடலாகவோ இல்ல ஆண்டவருடைய செயல்களை விவரித்து சொல்லியோ எனக்குள்ள இருக்கிற உணர்வு பூர்வமான ஒரு காரியத்தை எடுத்து முன்வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆராதனை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் துதியாய் பாடலாய் நம்ம பாடும்போது எல்லாரும் கைத்தட்டி பாடுங்கன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்லணும். அப்படி இல்லை, உங்களுக்குள்ள இருந்து அந்த பாடல் வெளியே வரும்போது ஏல் பெத்தேல் எனக்கு இந்த ஏல் பெத்தேல் வானத்தின் வாசல் என் ஏசையா நீரே ஆசீர்வாதத்தினுடைய வாசலா இருக்கீங்க, தலை சாய்க்கும் கல் நீரையான்னு சொல்றோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு சொல்லுவோம். நீங்க அதை உணர்வு பூர்வமாய் உணர்ந்து பாடினாதான் அது ஆராதனை. நான் மட்டும் பாடிட்டு போனா பாடல் கச்சேரியா மாறிடும். நான் மட்டும் பாடிட்டு போனா என்னவா மாறும், பாடல் கச்சேரி. இங்க சபையில நடக்கிறது பாடல் கச்சேரி அல்ல. இங்க நடக்கிறது பாஸ்டர் பாடும்போது உணர்வு பூர்வமாய் உணர்ந்து பாடுகிற அந்த தான் ஆராதனை. அல்லேலூயா. சில இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் சிறு பிள்ளைகள். ஒரு இடத்துல நான் சிறு பிள்ளைகளுடைய சண்டே இது விபிஎஸ் முடிச்சுட்டு இந்த பாட்டு இருக்குல்ல, அழகான கண்கள், இந்த பாடலை பாடும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி உணர்ந்து கண்ணீரோட 2 கையை அப்படி வச்சு அழகா அந்த ஆராதிச்சு அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிறதுல உண்மையா சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் போது என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்றோம். கை தூக்குங்க பாக்கலாம். 1 2 3 4 பரவாயில்ல, நிறைய பேர் உணர்வுபூர்வமான ஆராதனை. அல்லேலூயா. என் உணர்வை கர்த்தரிடத்துல வெளிப்படுத்துவது, எனக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டம் பாரம் எல்லாத்தையும் நீங்கி ஆண்டவரே இதெல்லாம் நீக்கி என் குடும்பத்தை முன்னிலைமையில இருந்து இந்த நிலைமையில அழகாய் நடத்தி வருகிறீரே என்று சொல்லி உணர்வு பூர்வமாய் என் இருதயத்தை வெளிப்படுத்துவதும் ஆராதனை. அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு பாடல பாடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு அடுத்தல செய்தி அடுத்தல இது 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 பாச முடிச்சு அனுப்பிடுறார் அப்படிங்கிறது ஆராதனை அல்ல. நீங்க சபை கூடி வரும்போது இந்த இடத்துல இருந்து கர்த்தரை உணர்வு பூர்வமாய் துதிப்பதுதான் கர்த்தருக்கு நீங்க செலுத்துகிற உண்மையான ஆராதனையாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்க சொன்னதுபடியே ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துவது, ஆண்டவருக்கு என்ன செலுத்துவது, கனப்படுத்துவது, ஆண்டவருக்கு கனப்படுத்துவது. அடுத்தால அடிபணிதல். ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் இல்ல, நான் எல்லாவற்றிற்கும் அடிபணிதல். ஆண்டவருக்கு முன்னாடி அடிபணிகிற ஒரு அனுபவம் வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு சேவை செய்கிற அனுபவம் வேண்டும். ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், சேவை. ஆண்டவருடைய சேவை, ஆண்டவருக்கு சேவை செய்தல் என்றால் என்ன? ஆண்டவருக்கு சேவை செய்தல் என்ன? ஒன்னும் கையில இல்லாம எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பணியை குறித்து ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு என்ன பண்றது, சொல்றது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தியா இருக்கிறது. இதுதான் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். சரி, ஆண்டவரால் கவரப்பட்ட ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலிருந்து
ஆண்டவரே நீங்க எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில இவ்வளவு ஈடுபாடோடு இவ்வளவு காரியங்கள் எனக்கு செய்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாய் உணர்ந்து இந்த கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்து ஆண்டவரே என் சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டு நடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்களே உமக்கு நன்றி. அதுதான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறதாய் மாற வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, ஆராதனையின் சாரம். ஆராதனையுடைய சாரம் இருதயம் சத்தியம். ரெண்டு காரியங்களை ஒப்பிட்டுதான் இருக்கும். சொல்லுங்க, இருதயம் சத்தியம். இந்த ரெண்டு காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறது தான் ஆராதனையுடைய சாரமா இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆராதிக்க வந்து நிற்கும் பொழுது ஒரு பக்கம் கர்த்தருடைய சத்திய வார்த்தை இருக்கும், இன்னொரு பக்கம் உங்க இருதயம் இருக்கும். சொல்லுங்க, ஒரு பக்கம் என்ன இருக்கும்? சத்தியம் இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுடைய இருதயம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுடைய இருதயம் இணைந்து நீங்க துதிப்பதுதான் கர்த்தருடைய ஆராதனை சாரமா இருக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மெய்யான ஆராதனை முதன்மையாக எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா இருதயத்தை சார்ந்திருக்கும். சொல்லுங்க, எதை சார்ந்திருக்கும்? உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனை நேசிப்பது மற்றும் அவரை எல்லாவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிப்பது. சொல்லுங்க, எல்லாவற்றிற்கு மேலாக. ஆண்டவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு சரியான ஆராதனை செலுத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தியா வந்து நின்னாலும் முதல்ல கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாயிராது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, முதல் உரிமை. முதல்ல எதற்கு உரிமை கொடுக்கிறோம் என்பதை பாப்பார் ஆண்டவர். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில எது ஆசீர்வாதமாய் மாறும் தெரியுமா? கர்த்தருக்கு அந்த பிள்ளை முன்னுரிமை கொடுத்துச்சுன்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அதுதான் ஆராதனை. எந்த ஒரு நபர் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. சரி, இததான் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம்? உபாகமம் 6:4-5 வரைக்கும் வாசிப்போம். ஒரு வாசிங்க. உபாகமம் 6:4-5 வரைக்கும். இந்த விஷயம் உங்க இருதயத்துல இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆராதிக்க முடியாது. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை இல்லாம நீங்க என்ன ஆராதனை பண்ணிட முடியும் நினைக்கிறீங்க? முதல் ப்ரெஃபரன்ஸ் சொன்னல, ஆண்டவர் கொடுக்கிற முதல் உரிமை. இது இல்லாம நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? எப்படி துதிக்க முடியும்? அல்லேலூயா. மெய்யான ஆராதனையாளர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ண வேண்டும்? ஆராதிப்பார்கள். அழகா அக்கா சொன்னாங்க. யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23-24 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். யோவான் 4:23-24. சீக்கிரமா கடகடன் எடுத்து வாசிக்கணும் பிள்ளைங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இது யாரு சொன்னது? ஏசப்பா சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு? யார் சொல்லியிருக்காங்க? பக்கத்துல சொல்லுங்க. ஆவியோடும். ஆவின்னு என்ன தெரியுமா? ஆவியில செத்து போனவங்க உள்ள என்ன இருக்காது? ஆவி இருக்காதுப்பாங்க. இப்படி இருக்கணுமா? ஆவி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அசைவாங்க எடுப்பாங்க. உங்க பக்கத்துல யாராவது ஆராதிக்கும் போது இப்படி இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா? ஆவி இல்ல, செத்தவங்க மாதிரி. நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பக்கத்துல அல்லேலூயா அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அந்த ஆவி முழிச்சுக்கும். அந்த ஆவி என்ன பண்ணிக்கும்? முழிச்சுக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து போது ஒரு சடங்காசாரம் கிடையாது. சடங்குன்னா தெரியல, ஒரு வழிமுறை. இப்போ உங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, நலுங்கு வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சந்தனத்தை எடுத்து இங்க வைக்கிறாங்க, அது நலுங்கு தானே சொல்லுவீங்க. நலங்கு ஓகே. அதை எடுத்து இப்படி சந்தனம் வைப்பாங்க. அடுத்த இது ஒரு இதே போல ஆராதனைங்கிறது ஒரு சடங்கு கிடையாது. ஆராதனைங்கிறது காலையில 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பாஸ்டர் போற ஸ்லோ சாங்கா பாடுவாரு. அப்ப எல்லாரும் ஸ்லோவா அப்படியே அசைஞ்சு ஆடி ஆராதிக்கலாம். அடுத்த பாஸ்டர் 3 பாட்டு நல்லா உற்சாகமா பாடுவாரு, 3 பாட்டு விடாம பாடுவாரு, சில நேரத்தை விட்டு பாடுவாரு. அதை கூட சேர்ந்து பாடலாம். அப்படிங்கிறது சடங்காசாரம் கிடையாது. நம்ம துதிக்கும் போது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல் எடுத்துட்டு வருவேன். சில பாடல் அங்க எனக்கு தோணும், அதை எடுத்துட்டு வருவேன். திடீர்னு வந்து பார்த்தா எனக்கு இன்னொரு பாடணும்னு தோணும், ஆண்டவரை உணர்ந்து பாடணும்னு தோணும். அந்த பாட்டை எடுத்து
நான் பாடுவேன். அப்போ ஆராதனைங்கிறது ஒரு சடங்கு, ஒரு ஒழுங்குமுறை அல்ல. அதாவது ஒரு ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, ஒரு சடங்கை நிறைவேற்றுவது போல அல்ல. ஆராதனை என்பது இருதயம், உணர்வு பூர்வமானது. எதை சம்பந்தப்பட்ட சொல்லுங்க? உணர்வு பூர்வமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி எல்லாம் ஆராதிக்கலாம் அப்படிங்கறதான் பின்னாடி பார்க்க போறோம். அதுல ஆவியோடு உண்மையோடும், ஆவியை பத்தி சொல்லிட்டேன். உண்மை அது ரொம்ப முக்கியம், உண்மை ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உண்மையா இல்ல அப்படின்னா தேவனுக்கு முன்னாடி உண்மையா ஆராதிக்க முடியாது. அதான் முக்கியமான ஒரு காரியம். உள்ளத்துல சிறுக்கா ஒரு பிரச்சனை இருக்கும்போது தேவனுடைய சமூகத்துல வந்து முழுமையாய் ஆண்டவரே நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கன்னு சொல்ல முடியுமா? என்கிட்ட என்ன இல்ல? உண்மை இல்ல ஆண்டவரே, என்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாய் எடுத்துல எப்படியா திடீர்னு வாயில என்ன வந்துடும்? கெட்ட வார்த்தை வந்துடும். சரி, வேற நீங்களே சொல்லுங்க. நான் வேற சொல்ல வந்தேன், நீங்களே தான் சொல்ற மாதிரி தான் சந்தோஷமா இருக்கு. அவன் நிறைய வருது போல. சொல்லுங்க. அடுத்தவங்களை சபிச்சிருவோம், பொய் சொல்லிடுவோம். நான் சொல்ல வந்த பாயிண்ட் பொய் தான், ஆனா நீங்க சொல்ல வந்ததெல்லாம் எவ்வளவு இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. சரி, சோத்திரம். வேற என்ன வருது? பிள்ளைகளே சபிக்கிறாங்க. வேற. அப்ப உண்மையோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையோடு அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உங்க குடும்பத்துல எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, உங்க ஸ்கூல்ல எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, உங்களுடைய சபையில போறதற்கு முன்னாடி எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, இதை பொறுத்துதான் ஆராதனையே வரும். அல்லேலூயா. எப்படி ஒரு உண்மைங்கிறது எப்படி வரும்? இதெல்லாம் பொறுத்துதான் ஆராதனை வரும். அந்த இடத்துல ஆராதிக்கும் பொழுது நான் உண்மையா இருந்தேன், ஆண்டவரை போல நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பாயிண்ட் அப்படிதான் வரும். அப்படி நான் இருந்தேன் என்பது சொல்வதுதான் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. சத்தம் வராம சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு தெரியுமா? ஆராதனை என்பது எப்படின்னா தேவனோடு நெருங்கிய உண்மையான உறவை ஏற்படுத்துகிறது. சொல்லுங்க. தேவனோடு உண்மையான உறவை ஏற்படுத்துது. வீட்டுல நீங்க ஜெபிக்காம, வீட்டுல பைபிள் எடுத்து வாசிக்காம, வீட்டுல கர்த்தரை நன்றின்னு சொல்லாம இங்க வந்து நன்றினே சொல்ல முடியாது. இங்க நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்கும் போது ஆராதிக்க முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். வீட்டுல ஒரு நாள் கூட ஜெபிக்கல, ஒரு நாள் கூட பைபிளை வாசிக்கல, கர்த்தருக்கு நன்றியே சொல்லல, அதனால இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. வீட்டுல நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க நன்றி சொல்லி கர்த்தரை துதிச்சீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வீட்டுல நீங்க நல்ல ஒரு உறவோடு கூட ஆண்டவர்கிட்ட இருந்தீங்கன்னா, நல்ல உறவாய் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தி இருந்தீங்கன்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா துதி வாயில வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு உனக்கு ஒரு உண்மையான அன்பு இருந்ததுன்னா ஓடி எத்தனை மணிக்கு வருவேன்? 6:45 வருவேன். இவளுக்கு வீடு 7 மைல் தூரத்துல இருக்கு. எத்தனை மைல் தூரத்துல இருக்கு? ஆமா, நடந்து வந்ததுனால 7:30 8 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். பாவம் பிள்ளை. ரொம்ப கடினமான உழைப்பு அப்படிதானே? நல்லா உழைக்கிறா. விறகு வெட்டி அவங்க அம்மாவுக்கு சமந்து கொண்டு டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறா. வீட்டுல நல்ல சமையல் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற. உங்க பிள்ளை உங்க அம்மாவுடைய உனக்குடைய தம்பிக்கு நல்லா பராமரிக்கிற, அவனே தூக்கி நல்லா கொஞ்சிட்டு இருக்கிற. ஸோ உன்னால எந்த வேலையுமே செய்ய முடியாம, படிப்பு வேற, இதுல என்ன வேற? படிப்பு வேற. இதுல எல்லாத்தையும் சேர்ந்து நான் அவளை திட்டு நினைக்காதீங்க, மறைமுகம் உங்களெல்லாம் திட்டிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒன்ன திட்டுறது போல என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரையும் சிரிக்கிறான். எப்பா நான் என்ன இல்ல, உழைப்புனா என்ன உழைப்பு இல்ல, கடினமான உழைப்பு, உண்மைதான். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஆவியோடு ஆராதிப்பது என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேவனை ஆராதிக்கும்படி தூண்டப்படும் இருதயம். சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கும்படி தூண்டப்படுகிற இருதயம். இது எப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு காந்தத்தை எடுத்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு காந்தம் இருக்கு, இந்த பக்கமா காந்தத்தை கொண்டு போகும்போது என்ன ஆகுது? அட்ராக்ட் இல்ல, அதுல ஒரு அசைவு வருது இல்ல, தூண்டப்படுது. இதை ஈர்க்கும்படிக்கு என்ன பண்ணப்படுது? தூண்டப்படுது. டக்குன்னு ஒரு அதே போல ஆண்டவரை ஆராதிக்கணும்னா உங்களுடைய இருதயம் அவர் நெருங்கி வரும்போதே தூண்டப்படணும். அந்த தூண்டப்பட்டு நீங்க சத்தமா நீங்களே ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும், நீங்களே துதிக்க ஆரம்பிச்சிடணும். இங்க தூண்டப்படுதலே இல்ல, தூங்கப்படுதல் இருக்கு. என்ன இருக்கு? தூங்கப்படுது. அதனாலதான் என்னன்னா அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்ல நேரத்துல அது நீங்க அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கன்னா, நான் நினைப்பேன் நீங்க உண்மையாவே நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. நீங்க அந்த நன்மை நினைச்சு பார்க்காம வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பீங்க. உண்மையா சொல்லவா, இங்க இருக்கிற யாரும் உண்மையா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆராதிக்கும் போது உங்களுடைய சிந்தை வெளியே போகுதா? உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டீங்க, யாரும் கை தூக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இங்க ஆராதிச்சுட்டு இருக்க நேரத்துல உங்க சிந்தை வெளியே போகுதுன்னா நீங்க இன்னும் ஆண்டவருடைய இருதயத்தினால் ஈர்க்கப்படவில்லைன்னு அர்த்தம், ஆண்டவருடைய அன்பினால ஈர்க்கப்படலன்னு அர்த்தம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களால ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கை தட்டி பாடுறத பார்த்தா முன்னாடி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கர உற்சாகமா கை தட்டி பாடுவாங்க. சில பிள்ளைகள் எல்லாம் ஆராதிக்கும் போது உண்மையாய் உணர்ந்து ஆராதித்ததை நான் பார்த்திருக்கிறேன்.
நாட்கள் போக போக இந்த இருதயம் வேற எங்கேயாவது தூண்டப்பட்டுரும். வேற ஏதாவது ஒரு இடத்துல தூண்டப்பட்ட உடனே அவங்களால ஆராதிக்க முடியாது. அவங்க இருதயம் வேறு ஒரு காரியத்தை சார்ந்தபடினால இந்த பக்கம் காந்தம் இருந்தா என்ன பண்ணும்? இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் காந்தம் பக்கத்துல இருந்ததுன்னா இந்த ரெண்டு காந்தத்துல எது நெருக்கமாக இருக்கிறதோ அந்த பக்கம் பிள்ளைகளுடைய இருதயம் திருப்பப்படும். அல்லேலூயா. அதே போலதான் இங்க இருக்கிறவர்களுடைய இருதயமும் எந்த பக்கத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்த பக்கத்துல நீங்க ஈர்க்கப்பட்டு அதனுடைய சாய்ந்து போயிருவீங்க. அல்லேலூயா. இப்ப திருச்சி போனா நல்ல ட்ரெஸ் எடுக்கலாமா, புதுக்கோட்டை போனா நல்ல ட்ரெஸ் எடுக்கலாமா? ஒண்ணு இல்ல, இப்படி கேட்கிறேன். சாரதாஸ் நல்லா இருக்குமா, இல்ல இங்க இருக்கிற ஆதி காலத்து அலங்கார மாளிகை நல்லா இருக்குமா? உங்களை எது இழுக்குது? சும்மா சொல்லுங்க. ரெண்டு பக்கமும் இழுக்கப்பட்டுலாம், பரவாயில்ல, சரி, சந்தோஷம். இதுல ரொம்ப காசு எல்லாம் கம்மியா, பட்ஜெட் நல்லா கம்மியா இருக்கிறது, நல்ல நமக்கு பிரயோஜனமா இருக்கு, நல்ல அழகான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறது, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கிறது எது? ஆதி காலத்து அலங்கார மாளிகை. அப்போ அக்கா என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆதி காலத்து அலங்கார மாளிகை பக்கமா சாஞ்சிருக்காங்க. இப்ப அந்த அக்கா கிட்ட போய் நீங்க யாராவது ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டீங்கன்னா, ஆதி காலத்து அலங்கார மாளிகை இருக்கு பாத்தீங்களா, அங்க சாரி எல்லாம் இந்த அளவுக்கு அடிக்க வச்சிருப்பான், ஒரு சாரி எடுத்தா 3 சாரி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய சொல்லுவாங்க. ஏன்? ஆதி காலத்து அலங்கார மாளிகை பத்தி புகழாரம் பாடிட்டு இருக்காங்க. யார் பாடிட்டு இருக்காங்க? சும்மா சொல்லுங்க அக்கா, ஒரு இதான் சொல்றேன், புகழாரம். பழைய காலத்துல ராஜாக்கு முன்னாடி போய் நின்றுட்டு புலவர்கள் என்ன பண்ணுவாங்க? ராஜாவே நீர் வாழ்க, நீர் செஞ்சதெல்லாம் எவ்வளவு மகிமை தெரியுமா, நீர் அன்னைக்கு பெரிய ஆற வெட்டினீங்க, இங்க ஒரு பெரிய குளத்தை வெட்டினீங்க, இங்க ஒரு பெரிய கல்லணையை வெட்டி வச்சிருக்கீங்க, ராஜாவே நீர். நம்ம தொண்டைமான் மன்னனா சொல்ல போனா அவரை ஒரு வாழ்க வாழ்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா புகழாரம் பாடுகிறதை போல நம்ம இருதயம் எந்த பக்கம் சார்ந்து இருக்கோ அதை பத்தி நம்ம புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணிட்டே இருப்போம்? புகழ்ந்து. இப்போ ஆதி காலத்து அலங்கார மாளிகையுடைய புகழாரம் யார் மூலமா ஓடிட்டு இருக்கோம்? அக்கா மூலமா ஓடிட்டு இருக்கு. இப்போ சாரதாசுடைய யாரு? ஜெர்லி நிக்சனா? சரி, நிக்சன் தான். லில்லி பயந்துட்டா, மாஸ்டர் நான் இல்ல, பின்னாடி சொல்லியிருக்கேன் நிக்சன் நிக்சன் தள்ளி விடுறா. சரி, ஏதோ ஒண்ணு நிக்சன் பக்கமா போய் நிக்சனுக்கு ஆமா சட்டையில வெரைட்டி அதை சொல்லுவான். மாஸ்டர் அன்னைக்கு ஒரு சட்டை பார்த்தோம்ல, அவ்வளவு அழகா இருந்தது, அந்த சட்டை எவ்வளவு அழகா எவ்வளவு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, 10 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருப்பாங்க போல கடைக்குள்ளேயே, இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண அதை பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். அதே போல நீங்க ஆண்டவரால ஈர்க்கப்பட்டால் ஒழிய அவரை பத்தி புகழ்ந்து பாட முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய இருதயம் நீங்க கவர்ந்து இழுக்கப்பட்டாதான் நீங்க ஆண்டவரை பத்தி, ஆண்டவரே நீர் நல்லவர், ராஜாவெல்லாம் தோக்கடிச்சு பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் தோக்கடிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா வெளியே கொண்டு வந்து கானான்ல போய் உட்கார வச்சிட்டீங்களே, எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலையில இருந்தோம், எங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டீங்களா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை புகழ்ந்து பாடும். அல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் தூண்டப்பட வேண்டும். எதனால? ஈர்க்கப்படுகிற காரியங்களினால தூண்டப்பட வேண்டும். சரி, அடுத்தபடியாய் உண்மையோடு ஆராதிப்பது என்ன என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயத்தோடு சம்பந்தப்பட்டது. சொல்லுங்க, ஆண்டவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயத்தோடு. முன்னாடி யார சொல்லலாம்? ஐயோ பாஸ் எங்க பக்கமா தயவு செய்து வந்துடாதீங்க. யார சொல்றது? சரி, கமலி இருக்கா. கமலிக்கு வந்து பயங்கர கோவம் வரும், அவளா வாலண்டியரா மாட்டிக்கிட்டான். கமலிக்கு என்ன வரும்? பயங்கரமா கோவம் வரும், தொட்டதுக்கெல்லாம் கோவருது, கைய முறுக்குனா ஒரு இடத்துல குத்தாம விட மாட்டான், அப்படியெல்லாம் இருந்தா இது தேவனுடைய குணமா? தேவனுடைய குணமா? யாரா சொல்ல முடியுமா? இது ரொம்ப தேவனுடைய குணம். இந்த மாதிரி கோவப்படுறது யாருடைய குணம்? சும்மா சாத்தான இழுக்காதீங்க, பாவம் அவரு. கமலியுடைய குணம். யாருடைய குணம்? கமலியுடைய குணம். கமலியுடைய குணம் கோபத்துல, அதிகமான கோபத்துல இருக்குது அப்படின்னா தேவனோடு அந்த குணத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு விஷயத்தை எப்படி கையாளுவாரு? ஆண்டவர் எப்படி கையாண்டு இருக்கிறார்? அவரை கொல்ல வந்தவங்களை, அடிக்க வந்தவங்களை எப்படி கையாண்டாரு? பொறுமையாய் கையாண்டார். அதே போல உங்க வீட்டுல கர்த்தரை துதிப்பதுனா, உங்க அம்மா அப்பா உனக்கு விரோதமா ஏதாவது பேசும்போது கூட சில காரியம் தப்பே செய்யாம நீ தப்பு பண்ணன்னு சொன்னா கூட பொறுமையோடு கையாண்டானாதான் நீ கர்த்தருடைய குணம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சுதாக்காக்கும் டேனியல் எனக்கு மனசு குளிர்ந்துருச்சு, பாஸ்டர் அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப கோபம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தாது. யாருடைய குணத்தை வெளிப்படுத்தி? என்னுடைய குணத்தை. அப்ப என்னுடைய குணம் வெளிப்பட என்னுடைய தேவனை நான் ஆராதிக்கிறவனாய் அல்ல, ஆண்டவரை அவமதிக்கிறவனாய் காணப்படுவேன். என் குணம் மாறணும். சொல்லுங்க, தலைக்கு மேல கை வச்சு. இந்த விஷயத்துல மட்டும் அவங்கதான் மாறணும்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது, நான் மாறணும். தலைக்கு மேல கை வைக்கலையா? எல்லாரும் கை வச்சிருக்கீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆண்டவரே நான் மாறணும்,
என் குணாதிசயம் மாறணும், உண்மை போல குணாதிசயம் வரணும். போதும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சொன்ன எல்லாருக்கும் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துவார். அடுத்தபடியாய் உண்மையோடு ஆராதிப்பதை குறித்து பேசியாச்சு. அப்புறம் நேர்மை அடுத்ததான் சொல்லுங்க. என்னது இப்ப நேர்மனா சொல்லணும். நேர்மனா என்ன? நேர்மனா என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கியா? நேர்மை படிச்சிருக்கியா? உண்மை, நேர்மை நீ படிச்சிருக்கியா? நேர்மனா சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க. ஜெர்லின் சொல்லு. எல்லாத்துலயும் நேர்மையா இருக்கு. ஓகே, கரெக்ட் தான். எல்லாத்துலயும் உண்மையா இருக்குங்கிறத அவர் சொல்றாரு நேர்மை. ஓகே, வேற நேர்மைனா என்ன? அவனுக்கு தெரிஞ்ச சொல்லு. புரணி பேசக்கூடாது, நேர்மையா இருக்கணும். ஓகே, வேற எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லாம நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஷார்ட்கட்ல போக கூடாது, நேர்மையா இருக்கணும். வேற நேர்கூட்டல் மெய் தான் நேர்மை. சொல்லுங்க. நேர்கூட்டல் பாடம் எடுக்கிறவங்களுக்கு நேர்கூட்டல் மெய். எதை மெய்யையும் நேராகவும் சரியானதாகவும் செய்கிறது தான் நேர்மை. மெய் உண்மையையும் சரியானதையும் செய்வதுதான் நேர்மை. வேற ஒண்ணுல நேர்கூட்டல் மெய். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதான் கேட்ட. படிச்சிருக்கீங்களா கேட்டேன். என்னன்னே? அதான் ரெண்டும் கரெக்ட் தான். மெய் வாயும் நம்ம செய்கையும் ஒரே போல ஒன்னா இருக்கணும். அதான் நேர்மை. சரி, கவனிங்க. இப்ப இந்த ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த உண்மையோட ஆராதிப்பதுனா நேர்மை. அந்த நேர்மை என்பது என்ன அப்படின்னா, அந்த நேர்மை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். அல்லேலூயா. சைமன்ட்ட ஒரு மாதிரியா அப்படி இப்படியா? சரி சரி. இங்க ஒரு மாதிரியா, இங்க ஒரு மாதிரியா, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. இது நேர்மை கிடையாது. இது என்ன பண்ண கிடையாது. நேர்மை ஒரே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே வார்த்தையை தான் சொல்லணும். அல்லேலூயா. பொய் வாயில வரக்கூடாது, மெய்யே தான் பேசணும். ரெண்டாவது, நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இன்னொரு ஆளுக்கு இன்னொரு மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது நேர்மையாய் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உண்மையான ஆராதனை என்பது தேவனோடு ஒரு உண்மையான உறவில் இருந்து வருகிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். அதே போல ஆண்டவரோடு உறவில் இல்லாமல் ஆராதனை என்ன பண்ணாது, நம்முடைய வாழ்க்கையில வராது. அந்த பாயிண்ட்லயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி, குணங்களை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தால ஆராதனையின் பல்வேறு நிலைமை, ஆராதனையுடைய பல்வேறு நிலை, சாரி நிலைமைன்ட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, ஆராதனை பல்வேறு நிலையில வேதம் பல நிலைகளை காட்டுகிறது. வேதத்துல ஆராதனைக்கு பல காரியங்களை விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு துதி மற்றும் பாடல். அக்கா சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? முத்துமணி அக்கா சொன்னாங்க. துதிச்சு பாடுறது ஆண்டவரை, துதி பாடல். ரெண்டாவது ஜெபம். ரெண்டாவது என்னது? அதுவும் ஆராதனை தான். அது எப்படி வரும் அப்படின்னா, தேவனோடு நேரடியான ஒரு தொடர்பின் வழிதான் ஜெபம். ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசுறது. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவன் இருக்கிறான்னா, இவன் டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசல. யார் மூலமா பேசுறான்? என் மூலமா பேசுறான். இப்ப அதை தாண்டி டைரக்டா நீங்க பேச முடியும். டைரக்டா என்ன பண்ண முடியும்? நீங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஆளை வச்சு செய்யறதை விட நீங்களே செஞ்சா எப்படி இருக்கும்? அது நேர்த்தியா இருக்கும். அதனால நீங்களே உங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஜெபம் ஆராதனையாய் காணப்படுகிறது. அதுலதான் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அறிக்கை செய்கிறது. அறிக்கை செய்கிறது. நம்ம பாவத்தை நம்ம நிறைய பேர் தெரியல, அழகா ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். பாவ அறிக்கைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படி சொல்றதா பாவ அறிக்கைன்னா? மனவருந்தி கர்த்தத்தை போடு. அக்கா பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் தெரியாம, ஆண்டவரே நான் நேற்றைய தினத்துல இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அது இன்ஃபர்மேஷன். அது என்னதான்? நான் செஞ்சதா ஆண்டவர்கிட்ட சொல்றது அது ஆண்டவர் தெரியாம இருக்குதா? நம்ம செஞ்ச தப்பு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதுவே தேவையில்லை. ஆண்டவரே நான் செஞ்ச சவரை எனக்கு மன்னியும், நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் பாவரிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஜெபத்துல அந்த பாவரிக்கை இருக்கு. வேற என்ன இருக்கு? நன்றி மற்றும் வேண்டுகோள்கள் இருக்கிறது. அது நமக்கு தெரிந்ததுதான். கீழ்ப்படிதல் அடுத்தபடியா. முதல்ல சொன்னது துதி மற்றும் பாடல். இரண்டாவது ஜெபம். அடுத்தால கீழ்ப்படிதல். இங்கதான் இருக்கு. கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருந்துன்னா, யாருக்குள்ளெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கோ அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுதலை குறித்து 1 சாமுவேல் 15:22 என்ன சொல்லப்படுதுன்னா, பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதல் சிறந்தது. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது ஆராதனையுடைய அடிப்படை என்ன சொல்லுவாங்க, அடிப்படை அம்சம் சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நலம். இன்னைக்கு உட்கார்ந்து இருந்து செவி கொடுக்குறீங்க. யாராவது போய் உட்கார வச்சு, அதாவது பிள்ளைங்களை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி பாருங்களேன். சில பிள்ளை 10 நிமிஷத்தை
அப்படிங்கும். இவளுக்கு வேற வேலையே சும்மா என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அட்வைஸ் ராமசாமி வராரும்பாங்க, இந்த வந்துட்டாரு அட்வைஸ் கொடுத்து நம்மள சாகடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் எத்தனை சொல்லும். இவருக்கு அட்வைஸ் எல்லாம் கேட்கவே முடியாது. ஆனா அங்க பாருங்க, 1 மணி நேரம் உட்காந்து அழகா செவியை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த செவி கொடுப்பது அப்படின்னா கர்த்தர் பேசுகிறத முதல்ல கேட்கணும். என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். கேட்டாதான் உள்ளத்துல அது கிரியை செய்யும். கேட்காம சில காரியம் கிரியை செய்யாதது போல இந்த இன்னொன்னு சொல்றேனே, ஒரு பழைய ஒரு தூசி பிடிச்ச கார் இருக்கு. என்ன இருக்கு? தூசி அடைந்த ஒரு கார் இருக்கு. பார்க்க பழசா இருக்கு. அது வெளியில நிக்குது. மழை வருது. மழை அது மேல சட சட சடன்னு ஊத்துது. அதுக்கு மேல இருக்க தூசியில என்ன பண்ணுது? தானாவே என்ன பண்ணுது? அது காரை தன்னை சுத்தம் செய்யுமா? நாய் தன்னை சுத்தம் செய்யும். சிங்கம் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கும். மிருகங்கள் எல்லாம் பூனை எல்லாம் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும்? சுத்தம் பண்ணிக்கும். மனுஷன் சுத்தம் பண்ண மாட்டீங்களோ? ஆமா, நம்ம குளிக்கிறோம். நாம தான் அழகா சுத்தமா நம்ம பேணி காத்துக் கொள்கிறோம். சரி, அதே போல நாம் அப்படி நாமளே சுத்திகரிப்பது போல கார் இந்த மாதிரி பட்டதெல்லாம் சுத்திகரிக்க முடியாது. ஆனா அதே போல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல நிக்குது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுக்கு மேல மழை பட்டுக்கிட்டே இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற தூசி காணாமலே என்ன பண்ணிடுது. அதே போலதான் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்துல உட்கார வாரம் 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 உட்கார்ந்து செவி கொடுத்து இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்க மேல இருக்கிற தூசி, பிரச்சனை, பாவம், சாபம் எல்லாம் நீங்கும். அல்லேலூயா. இதான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒண்ணு சொல்லுவாங்க, ஊரோடு ஒன்றியிருன்னு சொல்லுவாங்க, கூட்டாய் சேர்ந்து வாழ் சொல்லுவாங்க. ஒன்னொன்னா அழகா சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சில ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, உன்னால முடியலன்னா நல்ல நல்ல திறமையான ஒரு நண்பரோடு கூட சேர்ந்து கொள், அவன் கூட சேர்ந்து நீ என்ன பண்ணிடுவேன்? ஓடிடுவேன். இந்த நடந்து போவாங்க பார்த்திருக்கீங்களா? ஓடும்போது இந்த சோகமா நடக்கிற ஆளோடு கூட சேர்ந்தா என்ன பண்ணும்? உங்களுக்கு இவன் கூட எல்லாம் மனுஷன் நடப்பானா? இவன் கூட போனா 4 நாள் ஆயிரம் போல இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம்? நல்ல வேகமா நடக்கிறவங்கள பார்ட்னர் போட்டுக்கணும். என்ன நிக்சன் வேகமா நடக்கிற யார் நடக்கிறா? சைமன். வா, சைமன் கூட போனா சீக்கிரம் வேகமா போயிடலாம். போற வழியில 4 ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். போற வழியில என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே நிதானிச்சு பார்த்துட்டு ஓடி போய் சேர்ந்து கொள்கிறோம் பாருங்க. அப்ப அதே போல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆராதனை பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நல்ல ஆராதிக்கவங்களுடைய பக்கத்துல உட்காந்துக்காங்க. அவங்க ஆராதிக்கிறத பார்த்து நீங்க ஆராதிச்சிருவீங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க ஆராதிக்க மாட்டாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து ஆராதிக்காம விட்டுறாதீங்க. அவங்கள போல நீங்க மாறிடாதீங்க, உங்களை போல அவங்க மாறும். அல்லேலூயா. உன் பக்கத்துல நீ எப்பவும் பார்க்கணும், உன் பக்கத்துல நல்ல ஆராதிக்கவங்களா கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் அடுத்த வாரத்துல இருந்து நான் பார்ப்பேன் இதெல்லாம். அல்லேலூயா. நல்லா ஆராதிக்கணும், துதிக்கணும். அப்படிப்பட்ட நபர்களோடு இணைந்து கொள்ளும். அப்படியா கர்த்தர் இந்த கார் எப்படி தன்னை அந்த இடத்துல நிற்கும் போது தானாவே சுத்தமாகிறதோ, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இப்படி இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் 3 வருஷமா ஒரே காரியத்தை கேட்டு இருந்தா அவன் மனசு மாறிடும். அவன் மைண்ட் எல்லாம் நம்ம மாறிடும். அநேக கர்த்தரை பத்தி கேட்டுட்டே இருக்க அவங்களோட இருக்கிற சில போகக்கூடாத சில அதனால விட முடியாத சில பாவங்கள் கூட காணாம போயிடும். அல்லேலூயா. வார்த்தையை கேட்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கீழ்ப்படிதலுடைய சாராம்சம். சரி, தியாகம் மற்றும் கொடுத்தல். தியாகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, இதெல்லாம் கஷ்டம், கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு. இந்தா வச்சுக்க, இந்த பைக் உனக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது தியாகம் இல்லை, அது ஒரு மனப்பூர்வமாய் கொடுக்கறது அல்ல. இந்த வச்சுக்க, நீயே வச்சுக்க பரவாயில்ல அப்படி சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் செய்கிறது தான் தியாகம். அல்லேலூயா. நமக்கு பிரயோஜனமாய் இருந்தும் அந்த காரியங்களை நான் உண்மையா நினைச்சு பார்ப்பேன். நிறைய நேரத்துல என் நேரங்களை நான் நிறைய யோசிப்பேன். உங்க நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க நேரத்தை உங்களுக்காக தவிர மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுவீங்களா? ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாது தெரியுமா? எங்க நேரங்களை மற்றவங்களுக்காக கொடுக்கறதான் முக்கியத்துவப்படுத்தும். நீங்க சில நேரத்தை திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் சொல்லும் போது எனக்கு வேற முக்கியமான வேலைகள் இருக்கும், அதை தாண்டி அதை செய்யாம தியாகம் பண்ணிட்டு சொல்லுங்க, அதை என்ன பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு தான் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நாங்க செய்யறோம். இது ஊழியத்தினுடைய தியாகம். அந்த தியாகத்தின் அடிப்படையில் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்காக செய்வது தியாகம். அல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்களேன், உங்க பிள்ளைங்க கிட்ட கேட்டு பார்க்கணும். உங்க குணங்களை உங்க பிள்ளைங்க கிட்ட பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. உங்க குணங்களை யார்கிட்ட பார்க்கலாம்? உங்க பிள்ளைங்க கிட்ட தியாகம் பண்ணுகிற மனப்பான்பு இருக்கா? இல்லைன்னா அந்த குணம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோ. தியாகம் பண்ணுகிற காரியம் எப்படி தியாகம் பண்ண முடியும்? தியாகம் பண்ண நினைக்க சந்தோஷமா நினைக்கணும். சொல்லி தியாகம் பண்றது என்ன நினைக்கணும்? சந்தோஷமா நினைக்கணும். நமக்கு கிடைக்காதது யாருக்கும், பாத்தீங்களா உங்க வாயிலே வருது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நிக்கிறீங்கன்னா அது மோசமான குணம். தியாகம் பண்ணணும் சில நேரத்துல. அல்லேலூயா. தியாகம் ரொம்ப நல்லது. கவனிங்க,
நீங்க எவைகளை தியாகம் பண்ணுகிறீர்களோ அவைகள் உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கொடுத்தல். கொடுத்தல் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட்ட ஒரு 10 பொருள் 10,000 ரூபாய் வச்சிருக்கணும். ஒரு 1000 ரூபாய் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்றோம்? நம்ம கொடுப்பீங்களா? உண்மையா சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் ரெகுலரா நான் சிலருக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரெகுலரா ஒரு சிலருக்கு உதவி செய்கிறேன்னு. ரொம்ப மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். சொல்லி கொடுத்தல் மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். உங்க நேரங்களை மற்றவர்களுக்காக செலவிட்டு பாருங்க. உங்களுக்காக சில தியாகங்களை பண்றாங்கன்னா அதை கனம் பண்ணணும் முதல்ல. அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். எத்தனை நாளா நாங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோம் கேளுங்க, உட்காந்து கேட்டு பாருங்க தெரியும். சரி, அன்னைக்குதான் ஒரு நாள் ஃபுல்லா மதுரை அலைஞ்சாச்சு, முதுகெல்லாம் வலிக்குது, அடுத்த நாள் எங்கேயும் போவான்னு நினைக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஊழியன்னா கடந்து எங்கேயும் கிளம்பி போயிட்டு தான் வருவோம். நாங்க போயிட்டு வந்து உட்காரதான் செய்வோம். உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு போன் வரும். அந்த போனை பேச ஆரம்பிச்சா 11 மணி 2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும், ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கும். என் ஒய்ஃபு சாப்பாட போட்டு வச்சு உட்கார்ந்து இருப்பா, சாப்பிட்றதா பேசுறதா இருக்கும். இதெல்லாம் தியாகம். எங்க நேரங்களை சில காரியங்களை தியாகம் பண்றது. இதுல ஒன்னாவது 10ல ஒரு பகுதியாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும், தியாகம் பண்ணணும். அல்லேலூயா. தியாகம் இருக்கா யோசிச்சு பார்த்துக்கோங்க. உனக்காகவே மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களுக்காகவே வாழ்றீங்க, உங்களுக்காகவே சம்பாதிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக போயிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரங்களை மற்றவர்களுக்காக செலவிடுங்க. அதான் தியாகம். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் எடுக்கிறதா இருந்தாலும் அது தியாகம் தான். உன் நேரத்தை உன் தூக்கத்தை எல்லாத்தையும் மறந்துகிட்டு அதை சில காரியங்களை வெறுத்து நீ போய் சண்டே ஸ்கூல்ல செய்யற, அது தியாகம். அது கர்த்தருக்காக செய்யறது, எனக்காக செய்யல. யாருக்காக செய்யல? எனக்காக செய்யல. நம்முடைய தியாகங்கள் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய சமூகத்துல. கொடுத்தல்ங்கிறது, காணிக்கைங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஆண்டவர் ஆராதனை தான். ஆனா மற்றபடி பார்க்கும்போது நீங்க முழுமையுமா கர்த்தருக்கு கொடுக்கிறது, உங்க நேரங்களை செலவிட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 12:1 நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்கும்படியாக புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்படுது. நம்முடைய சரீரத்தை நாம் புத்தி உள்ள கொடுக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். சரீரங்களை உயிர் பலியாக இருக்கா? எப்படி இருக்குடா வாஸ்? ஜீவ சரி, இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக முழுவதும் என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்காம என்ன ஆராதனை செஞ்சிட முடியும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து? அல்லேலூயா. மெசேஜ் இன்னைக்கு ஸ்டடியா போரா இருக்காது? இல்ல. அப்படி இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சரி, சமூக ஆராதனை, சேவையின் செயல்களை பத்தி சொல்லியாச்சு. இதுவரை சொல்லியிருக்கோம் நம்ம தியாகம் மற்றும் கொடுத்தலாம். சரி, ஓகே. சேவையின் செயல்கள், பிறருக்கு உதவுவது ஆராதனையின் ஒரு வடிவம் என்று இயேசு காட்டினார். ஏசப்பா யாருக்கெல்லாம் உதவி செஞ்சார்? உதவி செஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் உதவி செஞ்சார்? குருடனுக்கு உதவி செஞ்சாரு, குஷ்டரோகிக்கு உதவி செஞ்சாரு, சப்பானிக்கு உதவி செஞ்சாரு. நீங்க தான் செய்யல, ஆண்டவர் சரி செஞ்சதையா சொல்லுங்க. பெரும்பாலுள்ள ஸ்ரீ தண்ணீர் கல்யாண வீட்டுல சூப்பர் ஹெல்ப் பண்ணாரு. லாசரோ உயிரோடு எழுப்பினாரு. செங்கடலை 2 பிளந்தாரு. ஓகே. மகதில நான் மரியாதை பிசாச துரத்தினாரு. 5 அப்பம் 5 மீன் 2 மீனா? நிக்சன் சொன்னதை சொல்லுங்க சத்தமா. சொன்னா சொல்லிட்டாங்க. ஓகே. 5000 பேருக்கு போஷிச்சது. ஓகே. நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. வெரி குட். யாராவது சிலுவையில் அறையப்பட்டாங்கிறத சொல்லுவீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் நன்மையே தான். 5000 2000 3000 சிலுவையில எனக்காக மரிச்சாரு எவ்வளவு. அதான் பாரதி அழகா சொன்னான், நமக்காக எல்லாம் செஞ்சார். அல்லேலூயா. பாரதி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாருங்க. நன்மை செஞ்சாருன்னா இப்படி யாராவது செய்ய முடியுமா? நன்மை செய்யலாம்னா இருக்கிறதுல எடுத்து கொடுப்போம். உங்க கையில 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? உங்க அப்பா லட்சுமணன் உங்க அப்பா வாங்கிட்டு வர கையில கொண்டு கொடுத்துருக்காரு உங்க அம்மாட்ட. உங்க அம்மா அந்த 10,000 ரூபாய் சர்ச்சை கட்டதுக்காக மொத்தமா கொடுத்துருவோம்னு சொல்லி உங்க அப்பா கொடுப்பாரா? சும்மா சொல்லு. அவளே சொல்லிட்டா கொடுக்க மாட்டாரு. நினைச்சு கூட பார்க்காதீங்க பாச, கொடுக்கவே மாட்டாரு. சரி, அப்போ அந்த 10,000 ரூபாய் கொண்டு அங்க காணிக்கையா சபை கட்டதுக்கு வச்சுக்கோங்க. இல்ல கோமதியாவது ஒரு மாசம் முழு சம்பளத்தை கொண்டு வந்து, பாஸ்டர் கஷ்டமா பில்டிங் எழுமிட்டே இருக்கு, பாவம் நீங்க கையில காசு இல்லாம இருக்கீங்க, பாஸ்டர் எப்படி எல்லாம் காணிக்கை கேட்கிறாரு நினைக்கிறியோ, அப்படியெல்லாம் நீங்க கொண்டு தந்தாலும் நான் வாங்க மாட்டேன் இப்போதைக்கு. அப்போ அதை கொண்டு கொடுத்து பாஸ்டர் வச்சுக்கோங்க. கொடுக்க முடியுமா? மொத்தமா கொடுக்க முடியுமா? ஒண்ணு இல்லாம மொத்தமா கொடுக்க முடியும். நமக்கு வேண்டாமா? யாரோ கேட்கிற மாதிரி இருக்கு காதுல.
நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்ப நாங்க எங்க போறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருது பாத்தீங்களா. ஆனா அதான் ஆண்டவர் தனக்காக வாழல, அவரு தனக்காக எதையுமே செய்யல. அந்த அவருடைய அவருடைய அதுதான் தியாகம், அதுதான் மிகப்பெரிய சேவைன்னு சொல்லலாம். தனக்காக அவர் ஒரு நாள் கூட வாழ்ந்ததாவே தெரியல. நாங்களாவது ஊழியக்காரங்க நமக்காக ஏதாவது டிமார்ட்டுக்கோ எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு காரியத்துக்காக போறோம். ஆண்டவர் அதை கூட செய்யல. ஏதாவது ஒரு காரணம் அவருக்காகவே, அவருக்காக இல்லாம பிறருக்காகவே வாழ்ந்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா அதெல்லாம். அல்லேலூயா. ஆமா, அவர் சம்பாதிக்கிறதும் சரி, சாப்பிடுறது மட்டும் அவருக்காக சாப்பிட்டார். மற்றபடி எல்லாமே எல்லாமே பிறருக்காக சொல்லி செஞ்சார். அதே போல நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக இல்ல, ஒரு சில நேரங்கள்ல நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்து இருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும். அதாவது அப்படிதான் யோசிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சேவை. கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு சின்ன சரி அவன் செய்யட்டும், பரவாயில்ல, சை பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது சேவை. அந்த சேவை நிமித்தமான பலன் நமக்கு ஆசீர்வாதமாமா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா எங்க வீட்டுல வருகிற 2 வயல்ல இருந்து வருகிற கிட்டத்தட்ட 40-50 மூட்டை நெல்லுல சில பகுதிகளை அப்படியே எடுத்து சிலருக்கு கொண்டு கொடுப்பார். அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது பார்ப்பேன், எதுக்கு சும்மா சும்மா கொண்டு கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போயிடும், சர்ச்சுக்கு போறது, அப்புறம் அடுத்த இன்னும் அது கரெக்டா எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை சில இடங்களுக்கு கொண்டு போவாங்க. எந்த இடம்னு சொல்ல விரும்பல. சரி, அந்த இடங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அதுக்கு அதான் அப்படிதான் இருக்கணும். நமக்கு வருகிறதில் கொஞ்சத்தையாவது நம்ம பேருக்கு என்ன பண்ண கொடுக்கறதுக்கு முன் வரும். அல்லேலூயா. காணிக்கையை கொண்டு போட்டுறாதீங்க யாரும், நாங்கெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களுக்கு அப்படியெல்லாம் கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்களுக்கு செய்கிற உதவியை குறித்து நான் என்ன பண்றேன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இது கர்த்தர், ஏழையான ஒரு மனுஷனுக்கு நீங்க செய்கிற உதவி அது கர்த்தருக்கே செஞ்சீங்களாம். நான் அன்னைக்கே போன வாரத்துல சொன்னேன், ஒருத்தர் சட்டை இல்லாம வந்துட்டு எனக்கு ஒரு சட்டை, நீங்க சாரதாஸ்ல போனீங்கன்னா 300 ரூபா தான் சட்டை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு? நம்ம கூட தேடி போய் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கு? அல்லேலூயா. நான் வந்த புதுசுல ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் இதை எடுத்து கொண்டு ஒருத்தர் பார்த்தேன். நான் இந்த இடத்துல இந்த லைன்ல நான் பார்க்கும்போது நேராக கொண்டு போய் நான் அவங்க கையில பார்த்து கொடுத்தேன். அதுல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தேன், அதை போட்டு சுத்தினதெல்லாம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் சட்டை இல்லாம எல்லாத்தையும் எங்க போட்டாருன்னு தெரியல. ஒவ்வொரு சட்டையும் தூக்கி போட்டு போயிட்டார் போல, கடைசியில வெறுடமா சுத்திட்டு இருந்தார். சரி, அந்த அதே போல நம்முடைய உதவி சிலருக்கு உண்மையா உதவியாய் மாறணும். அல்லேலூயா. உண்மையான தேவையான இடத்துல நீங்க உதவி செஞ்சுதான் ஆகணுங்க. நீங்க செய்ய உங்க கண்களுக்கு ஆண்டவர் கேட்பாரு. உன் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டான், அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுவார். பெரிய வசதி உள்ள ஒருவன் வீட்டுக்கு முன்னாடி லாசர் என்கிற ஒரு மனுஷன் வியாதி உள்ளவனா படுத்திருந்தான். அவனை திரும்பி கூட பார்க்கல. இவன் வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட அவனுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுக்கவே இல்லை. நல்ல வஸ்திரத்தை இவன் கொடுத்து அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கல. லாசரு ஆபிரகாம் அடியில உட்கார்ந்து இருந்தான் செத்ததுக்கு அப்புறம். இந்த பணக்காரனோ இந்த பெரிய இங்க பயங்கரமான வாழ்க்கை வாழ் திரும்பி ஏறிட்டு கூட பார்க்காத மனுஷன் அவன் என்ன பண்ணான்னா நரகத்துல கடந்து கஷ்டப்பட்டான். நரகத்துல கடந்து என்ன பண்ணா கஷ்டப்பட்டான். நம்ம ஏற்ற நேரத்துல ஒரு மனுஷனுக்கு செய்கிற உதவி மிக பெரியது. பசியா இருப்பாங்க, உன் கண்கள் கண்டு ஒரு அம்மா அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கு. நான் அன்னைக்கு விராலி மலையில நான் இருக்கிறேன், நானும் நிக்சன் ஒரு விஷயமா நாங்க வெளியே போயிருந்தோம். நிக்சன் உட்கார்ந்து இருந்தானா தூக்கிட்டியா? ஒரு அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பாத்தியா இல்லையா? நீ தூக்கிட்டியா? நீ பாக்கலையா? ஒரு காரை கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தாலடா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் தூக்கிட்டான் போல. ஆமா, தூக்கிட்டான். கரெக்டா இடது பக்கத்துல ஒரு அம்மா ஓன்னு அழுறாங்க, போனை கீழே போட்டு. என்னன்னே தெரியல, இறங்கி கேட்கலாம்னு சொல்லி போகக்கூடிய நேரத்துல இந்த விஷயமா அந்த ஆள் வந்ததுனால நான் போய் கட்டாயத்துல நான் போயிட்டேன். அங்க எல்லாரும் வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்கவே இல்லை. ஒண்ணு இல்லைங்க, அந்த கிட்ட போய் ஒரு வார்த்தை, என்னம்மா பிரச்சனை, ஏதாவது விஷயமா, இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு கூட சொன்னா கூட சந்தோஷம் உங்களுக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏற்ற நேரத்துல ஒரு உதவி செய்யணும். கஷ்டப்படும் போது ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து, இப்போ ருமேனியாவுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க சித்தி நல்லா கஷ்டப்பட்டு நினைச்சான்னா அது உனக்கு கஷ்டமா பின்னாட்கள் வரும். தெரியுமா உங்களுக்கு? பிறருடைய கஷ்டத்தை பார்த்து நல்லா கஷ்டப்படட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கஷ்டம் திரும்ப நமக்கு வந்துடும். அல்லேலூயா. அதனால மற்றவருடைய கஷ்டத்துல அவங்களுடைய தேவைகளில நீங்க உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்க வாயை திறந்துடக்கூடாது. வசனம் இருக்கு, உன் சிநேகிதனுக்காக மன்றாடு, அவன் கஷ்டத்தின் பாதையில இருந்தானா அவனுடைய வாழ்க்கை திரும்ப வாழ்க்கையும் சரியாகும். ஆனா மற்ற காரியங்களை பார்த்துட்டு நல்லா செஞ்சாங்கல்ல, வேணும் அனுபவிக்கட்டும், அப்படி தலையை துலுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தலைய நல்லா வேணும் அப்படிலாம் தலையை துலுக்குனீங்கன்னா வேத வசனம் சொல்லுது அதே நிலைமை உனக்கும் வரும்னு சொல்லு. அல்லேலூயா. தலையை துலுக்குறது என்ன வருமா? அதே நிலைமை வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சரி, நல்லா கவனிங்க. அப்போ அடுத்தால சமூக ஆராதனை குறித்து நான் சொல்லிட்டேன். இந்த சொல்லல, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, இது சேவையின் செயல்கள் நான் சொல்லியிருக்கேன். சமூக ஆராதனை அப்படிங்கிறது தேவனை கனம் பண்ணுகிற காரியத்துல மற்ற விசுவாசிகளோடு இந்த இடத்துக்கு கூடி வரதை விடுறது. நிறைய பேர் விட்டுருவாங்க. சமூக ஆராதனை என்பது எல்லாரும், இப்ப முத்துமணி அக்கா, சுதாக்கா, புஷ்பாக்கா, அருள்மணி அக்கா, இவங்க எல்லாரும் கூடி விடுற இடத்துல
தேவனை ஆராதிக்கிற ஜனம் ஒரு நபர் இந்த இடத்துல வந்து உட்காரலன்னா நீங்க அந்த கூடி வருகிற சமூக ஆராதனையே பண்ணலன்னு அர்த்தம். எல்லாரும் ஒருமனமாய் கூடி ஆராதிக்கிறது அவசியம். தெரியுமா உங்களுக்கு? அவங்க எல்லாம் போறாங்களா, போட்டோம், இதை செய்யக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல அவங்க சொல்லி தரணும், புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா போதும், வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு நினைக்க கூடாது, அது தப்பு. வீட்டுக்கு ஒரு ஆள் இல்லைங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட போதுதான் எல்லாரும் வந்து சபையில உட்காரணும். அல்லேலூயா. அதான் சமூக ஆராதனை, எல்லாரும் கூடி ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஒண்ணு சொல்லிடுறேன், தன்னிச்சையான ஆராதனை. சொல்லுங்க, தன்னிச்சையான. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முழங்கால் படியிட்டு வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரை அப்படியே ஆராதிக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை வீட்டுல பாட்டு போட்டு விட்டு பாடல் கேட்கறீங்க? கிறிஸ்டின் பாட்டு ஓட விட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, தன்னிச்சையான ஆராதனை. அங்க பாட்டு ஓடிட்டே இருக்கும்போது நம்ம இருதயம் களி கூர்ந்துட்டே இருக்கும். நீங்க அதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற தீமையான காரியங்கள், பிசாசின் தந்திரம், தேவையில்லாத காரியங்கள் வீட்டை விட்டு ஓடிடும். ஆண்டவரை துதிக்கும் போது அந்த இடம் ஃபுல்லா பரிசுத்தமான இடமா மாறிடும். அந்த இடத்துல தீமையே இருக்காது. பாட்டு கேட்கணும். கடையில உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என்ன கேட்கணும்? பாடல் கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது கர்த்தரை துதிக்க பார்த்து ஒரு வசனத்தை, ஒரு செய்தியை கேட்டுடணும். யூடியூப்ல பார்த்தா நிறைய செய்திகள் இருக்கு, நல்ல செய்திகளா கேட்கணும். அல்லேலூயா. எல்லா செய்தியும் கேட்டுக்கிட்டு மாட்டிடக் கூடாது. நல்ல அர்த்தமுள்ள செய்திகளா கேட்டு நம்ம உங்க வாழ்க்கையை மாத்திக்கிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த இன்னும் ஒரே ஒரு காரியம், ஆராதனுடைய நோக்கம் மற்றும் நன்மைகள். ஆராதனுடைய அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடன் தொடர்பு. தேவனுடன் தொடர்பு. அது ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஒரு பாலம், ஒரு இடத்தை இன்னொரு இடத்தை இணைக்கிறது. நடுவில் ஒரு ஆறு போகுதுன்னா இணைக்கிறதுக்கு என்ன வருது? ஒரு தேவை, பாலம். ஆராதனையில ஒழுங்கா இருந்தாதான் செய்தி ஒழுங்கா உங்களுக்கு வந்து சேரும். பாலம் அதுதான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கணும்னா நல்லா ஆராதிக்கணும். சரியா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தனிப்பட்ட வளர்ச்சி. ஆராதனையில பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி எனக்கு பாடலே பாட வராது. இவன் முத்துமணி அக்காலாம் குறித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சபைக்கு இப்பதான் பாடுறீங்க, ஏன்னா அப்படி பழகிட்டோம். அங்க பாஸ்டர் பாடுவாங்க, நீங்க பார்த்து கேட்டே பழகிட்டீங்க. அப்படி கிடையாது. ஆராதனை என்பது எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறது ஆராதனை. அல்லேலூயா. ஒரு மனமாய் ஒரே கோரஸோட. இப்போ ஒண்ணு கேட்க நல்லா கவனிங்க. நான் அங்க வந்து என்ன பண்றேன்? துதிப்பதே என் தகுதி அல்லோ அப்படி பாடுறேன். அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பாடுது, என்ன பாட்டு? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். அங்க ஒரு ஆள் அப்படி பாடுது. இன்னொரு ஆள் என்ன பாட்டு பாடுது? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. இப்படி பாடுனா அந்த பாட்டு எல்லாம் சத்தமா பாடும்போது எப்படி இருக்கும்? பாடவே முடியாது. இங்க ஒரு பாடலை பாடும்போது ஒரே மாதிரி எல்லாரும் பாடும்போது தான் எப்படி இருக்கு? அதை கேட்கவே அழகா இருக்கு. நீங்களும் நல்லா பாடுவீங்க, எனக்கு தெரியும். அது நல்ல சத்தமா அழகா பாடுறீங்க. அதே போலதான் உங்க உள்ள இருக்கிற மனுஷன் ஒருத்தர் நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வீட்டுல உள்ள காரியத்தையும், ஒருத்தர் மற்ற காரியங்களையும், வேலையின் காரியத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஆராதிக்க முடியும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வேற வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தனிப்பட்ட வளர்ச்சி. ஆராதனையில நீங்க வளர்ந்துடணும். ஆராதனை ஆராதனை வீரனா மாறிடும். சொல்லுங்க, ஆராதனை வீரனா. அப்புறம் ரெண்டாவது, தேவனை வெளிப்படுத்துதல். அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இங்க ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்றதுனால உங்க வாழ்க்கை முறை வெளியே போகும்போது மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். சில நேரத்துல நான் சிலரை பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சிலரை பார்த்து உட்கார்ந்து இருந்து நேரத்தை செலவிடுவாங்க. செலவிட்டு ஆண்டரை பத்தி சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கை நேரங்களை செலவிடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். சில காரியங்களை கேட்க கூட செஞ்சேன், நேற்று கூட கேட்டேன். உட்கார்ந்து இருந்து அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லி கொடுக்க, இப்படி செய் அப்படி செய்யு சொல்லி அவங்க குடிப்பழக்கத்தை இருந்து வெளியே கொண்டு வருது, அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை வெளியே கொண்டு வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவனை வெளிப்படுத்துதல். சொல்லுங்க, தேவனை. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது? நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு பானை நிறைய பால் இருக்கு. உங்க வீடு வாசனை எப்படி இருக்கும்? பால் வாசனையா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள நல்ல கேசரி கிண்டி இருக்கீங்க, வீடு ஃபுல்லா என்ன மனம் இருக்கும்? கேசரி வாசனை இருக்கும். நல்ல கறி குழம்பு செஞ்சிருக்கீங்க, வீடு ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த வாசனை தான் இருக்கும். அதே போல நீங்க தேவனால் நிரப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் பக்கத்துல போகும்போதே தேவனை குறித்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ நம்ம தேவனால் வசனத்துல நிரம்பலாம், நேரா வந்துட்டு என்ன சைமன் கடையை வேற ஆரம்பிச்சிருக்க, அந்த கடையில ஆரம்பிச்சு யாரும் உருப்படலையாம், என்ன பார்த்து எடுத்து செய்ப்பா, உங்க அப்பாவை கஷ்டப்படுத்திடாத, பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ஆனா தேவனால் நிரப்பப்பட்டிருந்த அப்படின்னா, சைமன் கவலைப்படாத, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார், எந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார், அந்த இடத்துல யாரெல்லாம் வெட்கப்பட்டு போனாங்களோ அவங்களுக்கு பதிலாக சாட்சியை கர்த்தர் ஒண்ணு வைப்பாரு. நம்ம வளரணும், ஆராய்ச்சி போயிட்டே இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும். சபைக்கு வருகிறீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறதை நான் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க நல்லா துதிச்சு பாருங்க, நல்ல வசனத்தை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. எந்த இடத்துல இந்த இடம் ஏன் ஆசீர்வாதமான இடம் தெரியுமா உங்களுக்கு?
இந்த இடம். இங்க ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு, வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வசனத்தை ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறோம், இந்த இடம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தையால நிரம்பிடும். அல்லேலூயா. இதே போல உங்க வீட்டுல இப்ப செவ்வாய்க்கிழமை பிரேயர் எங்க நடக்குது? அக்கா வீட்டுல நடக்குது. அது வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவங்களுக்கே தெரியாது அந்த வார்த்தை அங்கேயே இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு வார்த்தை காற்றோடு கலந்தது. இன்னொன்னு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது தேவ சுவாசம் உள்ள அடங்கப்பட்டது. தேவ சுவாசத்தின் வார்த்தை தான் அதுதான். தேவ வார்த்தையை பேசுறோம்னா, இந்த பைபிளை பேசுறோம், தேவ வார்த்தைங்கிறது அவருடைய சுவாசத்தோடு லிங்க் ஆயிருக்கக்கூடியது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா அந்த வார்த்தை இந்த சுவாசம் எல்லாம் மாறி காட்டுல வரும்போது அது மிகப்பெரிய, அதான் சொல்ல பாசிட்டிவ் தாட்னு சொன்னதுல பாசிட்டிவ் திங்கிங் சொன்னோம். ஒரு காரியம் முடியாதுன்னா முடியா, ஏசு சொல்லியிருக்காரு முடியும் அப்படி சொல்லணும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். லோன் எல்லாம் கட்டிட மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க, போங்க. என்னோட ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்த மாட்டாரியா? அந்த தைரியமா சொல்லும், அந்த சொல்லணும் தைரியமா, முடியும், நான் வெட்கப்பட மாட்டேன், கர்த்தர் என்ன உயர்த்திடுவாரு, நான் பாத்துக்கிறேன், கர்த்தர் என்ன பார்த்துக்கொள்வார், அப்படி சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. முடியுமா முடியாதா? 12th எத்தனை மார்க் எடுக்க போற? 550 எடுக்கணும். ஆமா, அல்லேலூயா. எத்தனை மார்க் எடுக்க போற? 590 எடுக்க முடியுமா? முடியும், அப்படி சொல்லணும். கடை வருமானம் எவ்வளவு வரப்போகுது மாசம்? லட்சம் வருமா வராதா? சொல்லு வரும்னு ஒழுங்கா சொல்லிட்டா வந்துடும். ஆமா வந்துடும். அல்லேலூயா. ஆமா வரும்டா. கர்த்தர் உயர்த்துவார். எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். அங்க எகிப்துல இருந்தாதான் உயர்த்துவாரு கிடையாது, வனாந்திரத்துல வச்சு உயர்த்துவாரு, இஸ்ரவேல கொண்டு வச்சு உயர்த்துவாரு, எந்த இடத்துல வச்சு கர்த்தர் உயர்த்திடுவார். அல்லேலூயா. நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. என் வீடு சின்ன வீடா இருக்கு, சின்ன குடிசையா இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, என்ன கர்த்தர் அங்க உயர்த்துவார். அல்லேலூயா. கொடுமைப்படுத்துற கணவன் இருக்காரு, எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வேண்டாம், அந்த கணவனை கொண்டே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நெருக்க இருக்கு, எந்த இடத்துல அதுலதான் கர்த்தரோட உயர்வே இருக்கும். நான் நேற்றுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன், அக்கா கிட்ட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஐயா எல்லாம் வந்திருந்தாங்க. ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்னாரு, வேலைப்படையா மட்டும் ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டுல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தேக்கி அனுப்பிட்டாங்க. அருள்மணியக்க எல்லாரும் சேர்ந்து நாங்க இங்க வந்து இங்க ஐயா வீட்டுல ஆராதனை ஆரம்பிச்சோம். அப்ப நினைச்சேன் எவ்வளவு நெருக்கம் பாதல. அடுத்துல பார்த்தா ஒரு வளர்ச்சி, எங்க இந்த வீட்டுல ஆராதிச்சோம், கீழே இடத்துல ஆராதிச்சோம், அங்கே நெருக்க வந்த போது நம்மள நெருக்க கர்த்தர் நம்மள வளர பண்ணிட்டே இருக்கிறார். இதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியல, எப்பெல்லாம் நெருக்க வருதோ அப்பெல்லாம் நம்ம உயர்ந்துடும், வளர்ந்து போயிடும். அல்லேலூயா. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதனால நம்ம நெருக்கிக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? நெருக்கத்துலதான் உயர்வே இருக்கு, நெருக்கத்துலதான் ஆசீர்வாதமே இருக்கு. அல்லேலூயா. சரி, 9:05 ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன் இதோட. கண்களை மூடி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆராதனையை தான் நான் செய்யணும். ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னா பக்திக்குரிய வெளிப்பாட நான் ஆராதிக்கணும். இந்த ஆலயத்துல வந்த கர்த்தரை நான் உண்மையா நான் ஆராதிக்கணும். மற்ற எதை குறித்து நான் கவலைப்படக்கூடாது. என்னுடைய மனசு ஃபுல்லா தேவனை ஆராதிப்பதிலேயே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆராதிக்கணும். அப்படி சொல்ல போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து